இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த நீங்க பண்ணல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ஓஏபி ஸ்டாப் ஆயிடும். யாரெல்லாம் ஓஏபி ஃபேமிலி பென்ஷன் இல்ல பென்ஷன் இந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கீங்களோ அவங்க வருடத்திற்கு ஒரு முறை ஆயுள் சான்று அப்படின்னு சொல்லக்கூடிய சர்டிபிகேட்டை அந்த துறையில வந்து நீங்க சப்மிட் பண்ணணும். நீங்க எந்த துறையிலிருந்து நீங்க ஓஏபியோ பென்ஷனோ நீங்க வாங்குறீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்க உயிரோட தான் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு அத்தாட்சியாக ஆயுள் சான்று அதாவது லைஃப் சர்டிபிகேட் சொல்லக்கூடிய இந்த சர்டிபிகேட்டை மேக்சிமம் அந்த துறையில கண்டிப்பா வந்து கேட்பாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒவ்வொரு மெத்தட் மூலியமா இந்த ஒரு லைஃப் சர்டிபிகேட்டை வாங்கிட்டு இருக்காங்க. ஆண்டுக்கு ஒரு முறை ஏப்ரல் மாதம் தொடங்கக்கூடிய இந்த ஒரு சர்டிபிகேட் ஆனது நீங்க கொடுக்க தவறிட்டாலும் உங்களுக்கு தொடர்ச்சியா வரக்கூடிய அந்த ஓஏபி ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருக்கு ஓஏபி ஸ்டாப் ஆகிறதுக்கும் இது வந்து ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. உங்க குடும்பத்திலேயோ அல்லது உங்க உறவினர்கள் யாராவது ஓஏபி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க கேட்டு அந்த சர்டிபிகேட்டை கொடுக்க சொல்லுங்க. இது நீங்க கவர்மெண்ட்ல இருந்து வாங்கக்கூடிய ஓஏபியாக இருக்கட்டும் இல்லது உங்களுடைய ஸ்பெஷலா இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் மூலமா அதாவது தொழிலாளர் துறையாக இருக்கட்டும் இல்ல ஆதிதிராவிடர் நலத்துறையாக இருக்கட்டும் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ல இருந்து வாங்குறீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்ககிட்ட இருந்து இந்த ஒரு சர்டிபிகேட்டை அவங்க கேட்பாங்க. கட்டுமான துறையில எப்படி ஆயுள் சான்றை பதிவு பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. அதன் பிறகு ஜீவன் பிரமான் மூலமா எப்படி ஒரு லைஃப் சர்டிபிகேட்டை ஆப் மூலமா கிரியேட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அதை கொடுக்கிறது அப்படிங்கறத A to Z நம்ம சேனல்ல வீடியோ வந்து போட்டிருக்கும். சோ பார்க்காதவங்க மேல ஐகான்ல கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்து கரெக்டா உங்களுடைய லைஃப் சர்டிபிகேட்டை சப்மிட் பண்ணிக்கோங்க.